செங்கோட்டையனை நீக்கியிருக்கிறார், அடிப்படை உறுப்பினர்களிருந்து நீக்கியிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய நீண்ட அரசியல் வரலாற்றுக்கு சொந்தக்காரர். 1971 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறப்போ கட்சியில் வந்து சேர்ந்தவர். அதுக்கு முன்னாடி திமுகவில் இருந்திருக்கார். திமுகவில் எம்ஜிஆர் இருக்கிறப்ப இருந்திருக்கார். எம்ஜிஆருடைய தீவிர விசுவாசி. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் ஆச்சு. 50 வருஷ அரசியலுக்கு சொந்தக்காரர். 8 முறை சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், கட்சியினுடைய அமைப்பு செயலாளர், அப்படி நிறைய பதவிகளை வகித்தவர். எம்ஜிஆர், ஜெயலலிதா இப்படின்னு வரிசையாக பல முதலமைச்சர்கள் கீழ் பணியாற்றியவர். இதை பொறுத்தவரைக்கும் பேசிக்காக வந்து ஒரு சிறந்த நிர்வாகி அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையில் ஆட்சி இருக்கிறப்ப பல கூட்டங்களை இவர் தான் வந்து கண்டஸ்ட் பண்ணுறார். நிகழ்ச்சியில் ஒருங்கிணைக்கிறது, அந்த மாதிரியான வேலைகள்லாம் அவர் தான் நேற்று கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் வந்து நேற்று நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அதற்கு பிறகு அவர் வந்து இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு பத்திரிகையாளர் சந்திக்கிறார். பத்திரிகையாளர் சந்திச்சார். பத்திரிகையாளரை சந்தித்து பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா வந்து சர்வாதிகாரியை போல் நடந்துட்டு இருக்காரு, நான் அவரை விட கட்சிக்கு நான் தான் சீனியரு, குறைந்தபட்சம் என்னுடைய விளக்கம் கேட்காம கூட நீக்கிட்டாங்க அப்படின்னு அவர் குற்றச்சாட்டை வச்சுட்டு அவர் இந்த கொடநாடு கொலை வழக்கில் A1 குற்றவாளி, என்னைய வந்து திமுக பி டீம்ன்றார், இவர் தான் A1 அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணுறாரு.